இந்த வாழ்க்கை வரலாறு ஒரு மகாத்மாவை பற்றியே. அவர் நினைவிலே இந்த அழகிய சமாதி உருவாக்கப்பட்டிருக்கிறது. முந்தைய பகுதியில் நாம் வணிக சவால்களுக்கு மத்தியில் அவையின் அசைக்க முடியாத பக்தி சேவையை பார்த்தோம். மற்றும் தற்பொழுது ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ராம் ராம் ஹரே ஹரே. நீ அங்க உட்காரு. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே. ராம் ராம் ஹரே ஹரே கிருஷ்ணா. ரொம்ப நன்றி தம்பி. நீங்க நன்றி சொல்லக்கூடாது. உங்களுக்கு ரொம்ப இலகின மனசு. உட்காருங்க. தம்பி நீங்க எங்க போறீங்க? நான் டெல்லி போறேன். அப்படியா? நீங்க டெல்லியில இருக்கீங்களா? இல்ல, நான் பிரயாக்ல இருக்கேன். வியாபார சம்பந்தமா டெல்லி போறேன். ஓ, என்ன வியாபாரம் உங்களுக்கு? நான் ஒரு மருந்து கடை நடத்துறேன். மருந்து. ஓ, நீங்களே மருந்து தயாரிக்கிறீங்களா? இல்ல, நான் கல்கத்தாவோட ஸ்டாக்கிஸ்ட்க்கு விற்பனை ஏஜென்ட்டா இருக்கேன். தம்பி இங்க வாப்பா. 2 கப் டீ குடுப்பா. வேண்டாம், நான் டீ குடிக்கிறது இல்ல. நீங்க டீ குடிக்க மாட்டீங்களா? இல்ல, ஏய், ஏன்னா அது நம்ம சிந்தனை சிதறடிக்கும். சரி, நானும் குடிக்கலப்பா. போப்பா, போ போ. என்கிட்ட கொஞ்சம் பழங்கள் இருக்கு, சாப்பிடுறீங்களா? நன்றி. நன்றிப்பா. தம்பி, உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? 3 குழந்தைங்க, 2 பையன் 1 பொண்ணு. ரொம்ப நல்லது. உங்களை பார்த்தா வைஷ்ணவர் மாதிரி இருக்கு. நான் ஸ்ரீகிருஷ்ண பக்தனா இருக்க விரும்புறேன். ஆமா, நீங்க எங்க போறீங்க? விராட். விராட்? நானும் வைஷ்ணவர் தான். உங்களை சந்திச்சதுல சந்தோஷம். यस्यागया भ्रमति संवृतः कालचक्र गोविंदम अधिपुरुषम तमहं भजामि.
ஓ, இது மதுரா இல்ல? உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். கடவுள் அருளால மீண்டும் சந்திக்கலாம். என்னாச்சு? நீங்க தான் டெல்லி போறதா சொன்னீங்க, ஆனா இது மதுராவாச்சே. ஆமா, நான் என் எண்ணத்தை மாத்திக்கிட்டேன். ஓ, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. கொஞ்சம் நில்லுங்க. என்ன வேணும் உங்களுக்கு? இங்க பக்தி பிரதி தீர்த்த மகாராஜ் எங்க இருக்கிறான்னு சொல்ல முடியுமா? அபய், அபய் பாபு, என்ன ஒரு ஆச்சரியம்! வர வேண்டும் அபய் பாபு. விரஜ் மண்டல நிகழ்ச்சிக்கு எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தேன். ரொம்ப ரொம்ப நன்றி. உங்க ஆசி எப்பவும் என் கூட இருக்கு. ஹரே கிருஷ்ணா. வரப்போறேன்னு ஏன் முதல்லயே தகவல் கொடுக்கல? உங்களை அழைச்சுக்கிட்டு வேற யாரையாவது ஸ்டேஷனுக்கு அனுப்பியிருப்போமே. சொல்ல போனா நான் டெல்லிக்கு போயிட்டு இருந்தேன். வண்டி மதுரா ஸ்டேஷன்ல வந்து நின்னதும் நான் இறங்கி நேரா இங்க வந்துட்டேன். உங்களால மட்டும்தான் அப்படி செய்ய முடியும் அபய் பாபு. வாங்க, நீங்க தங்கறதுக்காக நான் எல்லா ஏற்பாடும் செய்யறேன். மகாராஜ், என்னை பத்தி கவலைப்படாதீங்க. நான் எங்கேயாவது பாத்துக்கிறேன். வேண்டாம், நீங்க எங்களோட முக்கிய விருந்தாளி. அதனால உங்களை கவனிச்சுக்கிறது எங்க கடமை. நீங்க குளிச்சு சாப்பிட்டதும் நான் உங்களை ஸ்ரீ பிரபுபாஜி கிட்ட அழைச்சிட்டு போறேன். அவர் உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. ஓ, அவர் இன்னைக்கே பார்க்க முடியுமா? நீங்க இவ்வளவு ஆவலா இருக்கிறதுனால நான் உங்களை கண்டிப்பா அழைச்சிட்டு போறேன். தாசோஸ்மி, நான் உங்களது தாசன். பிரபுபாஜி உங்களை பார்க்க அலகாபாத்திலிருந்து வந்திருக்கிறார். நான் இவரை அறிவேன். உங்களை பார்த்ததில் மகிழ்ச்சி. களைத்திருப்பீர்கள். போய் குளித்து பிரசாதம் எடுத்துக்கொள்ளவும், பிறகு உரையாடலாம். ஸ்ரீ பிரபுபாஜி அவர்கள் ஒரு பணியில் ஈடுபட்டிருக்கிறார் அபய் பாபு. அவரே அந்த மகத்தான பணிக்கு பிரச்சாரம் செய்கிறார். ம்ஹும். அவர் ஒவ்வொரு இடத்திலும் கேந்திரங்கள் நிறுவுகிறார். ஆத்மீகத்தை பற்றி அச்சித்து அதை வெளியிடுகிறார். நல்லது. அவர் சைத்தன்ய மகாபிரபுவின் கொள்கையில் அனைவரையும் வழி நடத்துகிறார். மிகவும் சிறந்தது. அலகாபாத் கேந்திரத்தில் எவ்வளவு வருஷமாக இருக்கிறீர்கள் அபய் பாபு? ஒவ்வொரு பக்தருக்கும் நன்மை செய்ய காத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அபய் பாபு, இங்கு அமரவும். இவரை கவனி, நான் பரிமாறுகிறேன். வேண்டாம் மகாராஜா, நான் தங்களை பரிமாற விட மாட்டேன். வேண்டாம் வேண்டாம், அது என்னுடைய அதிர்ஷ்டம். ஆனால் மகாராஜா, தாங்கள் எனக்கு பரிமாறுவதா? தாங்கள் ஒரு சன்னியாசி, நான் தான் தங்களுக்கு பரிமாற வேண்டும். தாங்கள் எங்களுடைய முக்கிய விருந்தாளி. அதை தவிர கிருஷ்ண பக்தனுக்கு தொண்டு செய்ய கிடைப்பது மிகவும் அரிது என்று தங்களுக்கே தெரியும். நான் பெரிய பக்தன் அல்ல. மேலும் நான் இன்னும் உபதேசம் பெறவில்லை. நீங்கள் இருவரும் அமரவும், நான் பரிமாறுகிறேன். அபய் பாபு, பக்தனுக்கு ஆண்டவனிடம் இருக்கும் அன்பு வெளிப்படையாக அவன் செய்யும் தொண்டு மட்டுமல்ல, இதயத்தின் தூய்மையாகும். அங்கு ஆண்டவனுக்கு பதில் அன்பு மாறாது நிலைத்திருக்கிறது. தீர்த்த மகாராஜ், நான் என்ன கூறுகிறேன் என்றால், ஒரு உண்மையான பக்தன் ஒவ்வொருவரையும் பக்தனாக எண்ணுகிறான். அதைத்தான் நான் தங்கள் தர்பாரில் காண்கிறேன். அபய் பாபு, தங்களை ஸ்ரீ பிரபுபாஜி பார்த்தபோது அவர் கூறினார் அல்லவா, எனக்கு தெரியும் என்று. அதை கேட்டு எனக்கும் அவருக்கும் உங்களுக்கும் இந்த ஜென்மத்தில் மட்டுமல்ல பல ஜென்மங்களாகவே தெரியும் என்று தோன்றுகிறது. தங்களுடைய தந்தை எப்படி இருக்கிறார்? அவர் சென்ற வருடமே தவறிவிட்டார். ஓ,
ஓ, எனக்கு வருத்தமாக இருக்கிறது. அவர் மிகவும் மன நிம்மதியோடு தவறிவிட்டார். அவர் இறக்கப் போவதற்கு முன்னால் அவர் மடத்தில் பசுதானமும் பக்தர்களுக்கு தானமும் செய்ய சொன்னார். ஸ்ரீகிருஷ்ணனின் பெயரை சொல்லிக்கொண்டே கண்மூடி விட்டார். கொடுத்து வைத்தவர். எல்லோருடைய இறுதி காலமும் அப்படி அமைய வேண்டும். ஸ்ரீகிருஷ்ணனின் சக்தி நமக்கு தோற்றமளிப்பது ஸ்ரீ பூமியில் நீலத்தில். நீல சக்தி தான் கிருஷ்ணனின் இருப்பிடமாகும். ஆனால் நமது கண்களுக்கு பிருந்தாவனம் என்ற இடம் அணுக்களும் அதன் சக்தியும் கொண்டதாகும். உண்மையில் கூறப்போனால் அந்த இடம் கடவுள் குடிகொண்டிருக்கும் இடமாகும். அவரது அந்த புவியின் பெயர் சிந்தாமணி. ஒரு கல் நீர் நீராக இருக்காமல் அமுதமாக இருக்கும். மரங்கள் மரங்களாக இருக்காது, ஆசைகளை நிறைவேற்றும். இதுவரை எங்கு சென்றிருந்தீர்கள்? சுற்றுப்புற ஆலயங்களில் இருக்கும் குருக்களை சந்தித்து உரையாடி வந்தோம் ஸ்ரீலா பிரபுபாதா. சுற்றுலா பயணம் சென்று வந்தீர்களா? பகவத்கீதை பாடம் கேட்பதற்கு பதிலாக உங்களின் குருவின் உபதேசம் முக்கியமல்லாது நேரத்தை வீணாக்குவதா? அது உங்களின் விழிகளுக்கு ஒரு பயிற்சி மட்டுமேயாகும். கடவுளின் உருவத்தை தங்களால் ஒருபோதும் உங்களது இந்த புறக்கண்களால் காணுவது என்பது முடியாதது. ஒருவரின் செவிகளால் மட்டுமே கடவுளை காண இயலும். அதுதான் உண்மையும் ஆகும். ஆகையால் இந்த வழிதான் ஸ்ரோத பந்தா. கேட்க கேட்க உங்களது மனம் தூய்மை அடைகிறது. உங்களது அகக்கண்கள் தியானத்தை நாடுகிறது. அகக்கண்களால் தியானித்த பின்னரே கடவுளின் உருவத்தை உங்களால் நன்றாக உணர முடியும். இந்த இயந்திர உலகத்தில் அந்த உண்மை ரூபத்தை நம்மால் ஒருபோதும் காண முடியாது. ஆகையால் மீண்டும் மீண்டும் கூறுகிறேன், கவனமாக கேளுங்கள். செவிகளை திறக்கவும், அப்போது தெளிவாக காண முடியும். நான் 10 வருடங்களுக்கு முன்னர் தங்களை பார்த்தபோது என் அறிவு கண்களை திறந்து என் மனதில் குடிகொண்டு உயர்ந்த ஞானம் தந்து விட்டேன். அன்றிலிருந்து நான் தங்களை பரமாத்மா குருவாக ஏற்றுக்கொண்டேன். உலகம் முழுவதும் சைத்தன்ய மகாபிரபுவின் புகழை பரப்புவதற்கு என்னை நியமித்தீர். ஆனால் பொன்னான 10 வருடங்கள் ஓடிவிட்டன. இதுவரை நான் அந்த பொறுப்பை செய்யவில்லை. நான் உங்களுக்கு உதவாமல் போய்விட்டேன். நான் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள். தங்களுக்கு எப்படி உதவி செய்ய? கவலை கொள்ள வேண்டாம் அவைச்சரன். தக்க தருணம் வரும்போது ஸ்ரீகிருஷ்ணரே தங்களிடமிருந்து வேண்டியவற்றை பெற்றுக் கொள்வார். இது தங்களுடைய கருணைதான் ஸ்ரீ பிரபுபாச்சி. தங்கள் கருணையால் தான் நான் ஏதோ சிலவற்றை செய்ய முடிந்தது. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவோட சங்கீதமும் அவரோட லட்சியமும் ஒவ்வொரு வீட்டிலையும் பரவும். அதுல உங்களுக்கு நிச்சயம் பங்கு இருக்கும். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு தன்னோட கருணையை கண்டிப்பா உங்களுக்கு அருள் புரிவார். ஸ்ரீ பிரபுபாஜி, இந்த மாய உலகிலிருந்து என்னை விடுவித்து தங்கள் சீடனாக ஏற்று எனக்கு கருணை காட்டுங்கள். அது உதவியாக இருக்கும். நான் முதலிலேயே தங்களுக்கு உபதேசம் அளிக்க நிச்சயித்து விட்டேன். வரும் பௌர்ணமியில் அலகாபாத்தில். தாங்கள் சென்று ஓய்வெடுங்கள். களைத்திருப்பீர்கள். ஆகாயத்தில் பூரண சந்திரன் இருக்கும்போது இத்தனை நட்சத்திரங்கள் அவசியமில்லை. நீ ஏன் இதுவரை ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் உபதேசத்தை பிரச்சாரம் செய்யவில்லை? நான் எனது வாழ்க்கையின் லட்சியம் என்ன என்பதை புரிந்து கொண்டேன். இன்று முதல் ஸ்ரீ பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் தான் எனது ஆத்மார்த்த குரு. கவலை வேண்டாம் அவைச்சரன். தக்க தருணம் வரும்போது கிருஷ்ணரே தங்களிடம் தனக்கு வேண்டிய தொண்டுகளை நிறைவேற்றிக் கொள்வார். எல்லாவித உயிர்களும், மனிதன் மட்டுமல்ல, அனைவரும் கிருஷ்ணனின் தொண்டர்கள்தான். கவனமாக கேளுங்கள், நன்கு கேளுங்கள். அப்போதுதான் நீங்கள் உண்மை உருவத்தை காண முடியும்.
கிருஷ்ண பக்தியானது மிகவும் உன்னதமான நிலையாகும். அது எவருக்காகவும் காத்திருப்பதில்லை. செல்லுங்கள், சென்று பிரச்சாரம் செய்யுங்கள். அதுதான் நாம் உலகத்திற்கு செய்யும் முதற்கடமையாகும். நான் அறிவேன். தங்களை கண்டதில் பெருமை கொள்கிறேன். என்ன கூப்பிட்டீங்களா? ஆமா, உனக்கு தெரியுமா ராதா, ஸ்ரீ பிரபுபாச்சி எனக்கு உபதேசம் செய்ய நிச்சயித்து விட்டார். அப்படியா? பெருமைப்பட வேண்டிய விஷயம். நீங்க இதுக்கு தானே ரொம்ப நாளா காத்துட்டு இருந்தீங்க. ஆமா, சாதாரண குடும்ப வழக்கம் என்னன்னா, கணவன் மனைவி 2 பேரும் ஒன்னா உபதேசம் எடுத்துக்குவாங்க. என்னாச்சு? எனக்கு தெரியாது, உண்மையிலேயே தெரியாது. ஏன்? நான் உபதேசத்துக்கு தகுந்தவளான்னு எனக்கு தெரியாது. ராதா, இதுல பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. உபதேசங்கிறது ஒரு மகத்தான விஷயம். அதுல சத்திய பிரமாணம் அவசியம். ஆமா, நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு சத்திய பிரமாணம் எடுத்துக்கிறது அவசியம். பாரு ராதா, நீ முதல்ல தெய்வங்களுக்கு பூஜை செய்யற. இப்போ அவசியம் என்னன்னா, நீ 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 உன் பக்தியை கொஞ்சம் வளர்த்துக்கிறது தான். இத வளர்த்துக்கிறது தானே ரொம்ப பயப்பட வேண்டிய விஷயம். நான் சிலதை விட்டாகணும். உனக்கு எந்த கெட்ட பழக்கம் இருக்கு? நீ மாமிசம் சாப்பிடுறியா, வெத்தலை பாக்கு போடுறியா, சூதாடுறியா, இல்ல நீ குடிக்கிறியா? இல்லையே. இல்ல விடுறதுக்கு என்னது இருக்கு? அப்புறம் டீ என்ன? ராதா, நீ டீயை விட்டு தாங்கணும். நான் ஏன் டீயை விடணும் சொல்லுங்க? ஏன்னா அதுல போதை இருக்கு. ஏன் எல்லாரும் தான் டீ குடிக்கிறாங்க? டீ குடிச்சா உங்களுக்கு என்ன போதை ஏறுதா? டீ ஒன்னும் பெரிய கெட்ட பழக்கம் இல்ல, ஆனா அதுல போதை இருக்கு. பாரு, நீ எப்படி அதுக்கு அடிமையாயிட்ட. இது போதாதா அதுக்கு உதாரணம்? பாரு, ஸ்ரீ பிரபுபாஜி ஒரு விஷ்ணு பக்தர். அதனால அவர் தீர்மானிச்ச விஷயத்துல நமக்கு நன்மை இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். நீங்க இங்க வரதே அரிதா போச்சு. வியாபாரத்துக்கு வெளியூர் போயிடுறீங்க, இல்ல ஏதாவது மடத்துக்கு போயிடுறீங்க, பஜனை பாடி மத்தல் அடிக்கிறீங்க. ஆண்டவனோட புனிதமான பேரை உச்சரிக்கிறது, அவரோட பக்தர்கள் கூட இருக்கிறது, நம் வாழ்க்கையின் முழுமையே அதுதான். அதனாலதான் உதவி செய்ய நான் உன்னை தயார்படுத்துறேன். நான் உங்களுக்கு உதவி செய்ய தயார் தான், ஆனா உபதேசத்தை ஏத்துக்க தயார் இல்ல. ஒரு புனிதமான பக்தரோட உதவியால உபதேசம் கிடைக்கிறதுக்கு அர்த்தம் தெரியுமா? அதோட அர்த்தம் பந்தங்கள்ல இருந்து விடுதலை, சுதந்திரம், அதோட நல்வழியில் செல்வதற்கு வழி. எனக்கு உபதேசம் கிடைச்சு அதை கடைபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். எனக்கு இன்னும் சில கடமைகள் பாக்கி இருக்கு. வாழ்க்கையின் குறிக்கோள் ஆண்டவனின் பக்தனாவது மட்டும்தான். அதுதான் நம் வாழ்வில் சிறந்த கடமை. மற்றவை எல்லாம் வெறும் பிரமை. நீங்க உபதேசம் எடுத்துங்க, நல்ல பக்தி மார்க்கத்துல போங்க. எனக்கு என் வீட்டை பாத்துக்க அனுமதி கொடுங்க. நீ ஏன் இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிற ராதா? ஏன் கேந்திர மிஷன் கூட சேர்ந்து கோயில் கட்டுறதுக்கு ஏன் எனக்கு உதவி செய்ய மாட்டேங்கிற? நான் என் கடமைய என் குடும்பத்துக்கு செய்யணும். ஆனா நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? உங்ககிட்ட இருந்து எனக்கு மறுப்பு தான் கிடைச்சது. அப்படி ஏன் நடந்ததுன்னு நினைச்சு பாத்தியா? ஏன்னா நீ பக்தி மார்க்கத்தை கடைபிடிக்க தயாரா இல்ல. சரி, இனிமே நான் உன்னை கட்டாயப்படுத்த மாட்டேன். என்ன வேணுமோ அதையே செய். அவருடைய பேர் சேட் தேவக்லால். அவர் பெரிய கொடவள்ளல். எனக்கு அவரை ரொம்ப வருஷமா தெரியும். இதுக்கு முன்னால நான் அவர்கிட்ட தான தர்மத்தை பத்தி சொல்லியிருக்கேன். இது பாருங்க, கிருஷ்ணர் காணிக்கையா யாருக்கிட்டையும் எதையும் வாங்கிக்க மாட்டாரு. ஏன்னா அவர் கடனாளியா ஆயிடுவாரு. அவர் காணிக்கை வாங்கிக்க மாட்டாரு. வாங்க. நாங்க சேட் தேவக்லால பார்க்க வந்திருக்கோம். அவர் இருக்காரா? இருக்காரு, வாங்க உட்காருங்க. வந்து உட்காருங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே ஹரே கிருஷ்ணா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வாங்க, உள்ள வாங்க. வாங்க வாங்க, உட்காருங்க.
நான் உங்களை பார்க்கறதுக்காக சில முக்கியமானவங்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். இது என்னோட பாக்கியம்னு சொல்லணும் அபய் பாபு. தீர்த்தி குருவந்தி தீர்த்தானி செவன்த் அஸ்தின கதபிரஜன். உங்களை போல ஆளுங்க புகழுக்கே புனித சேர்க்கிறீங்க. சேட் தேவக்லால் அவர்களே, உண்மையான பக்தன் யாருன்னா இதயத்தில் ஆண்டவன் குடியிருக்கானே அவன்தான். ஆண்டவனோட பக்தனை விரும்புனா ஒரு சாதாரண மனுஷன்தான். நீங்க சொல்றதுல இருந்தே நீங்க மிகவும் ஞானம் உள்ளவர்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இல்ல, நான் அப்படிப்பட்டவன் இல்லை. நான் ஞானம் அறிந்தவன் இல்லை, பக்தனும் இல்லை. ஒரு சாதாரண வியாபாரி தான். என் வாழ்க்கை முழுசும் பணத்தையே சுத்தி வந்துகிட்டு இருக்கு. பணத்தை எப்படி சேர்க்கறது, அதுக்கு மேல இந்த வீட்டோட நிர்வாகம் பண்றது எப்படிங்கிறது தான். உண்மையிலேயே குடும்பஸ்தனாக இருப்பதும் ஒரு ஆசிரம வாழ்க்கை தான். அதுதான் கிரகஸ்தாசிரமம். ஆன்மீகத்திலையும் யார் வேணாலும் ஈடுபடலாம். கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறவங்க கடவுளை தியானிக்கிற பல பக்தர்களும் இருக்கிறாங்க. எங்களது பரமார்த்த குருவோட தந்தை கிரகஸ்தன் மட்டுமல்ல, அவர் ஆங்கிலேய அரசாங்கத்தில் கொஞ்ச காலம் உயர் பதவி வகிச்ச அதிகாரி. இங்கேயும் அதே போல எங்களோட சிறந்த கிரகஸ்த பக்தன் அமர்ந்திருக்கிறார். என்ன ரொம்ப புகழ்ந்து பேசுறீங்க மகாராஜா. ஸ்ரீ பக்தி சகார குருசுவாமி மகாராஜ் என்னோட ஆத்மார்த்த குருவோட முதன்மையான சந்நியாசி சீடர். இவரை பத்தி நான் முதல்ல சொல்லியிருக்கேன். மேலும் பக்தி ரக்ஷக் ஸ்ரீதர் மகாராஜ் என்னோட மும்பை ஸ்தாபனத்துக்கு உதவி செய்கிறார். பிரயாக்ல ஸ்ரீ ஸ்ரீ ராதாகிருஷ்ணனுக்கு கோயில் கேட்டதா இங்க வந்திருக்காங்க. இது ரொம்ப நல்ல செய்தி. இவங்களை நான் இங்க கோயில் கிட்ட நிதி வசூல் பண்ணதான் உங்ககிட்ட கூட்டிட்டு வந்திருக்கேன். அபய் பாபு, நான் உங்களுக்கு உதவி நிச்சயம் பண்ணுவேன். ஆனா நான் கொஞ்சம் யோசிக்கணும். தேவகலால்ஜி, இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? பணத்தை பத்தி கொஞ்சம் யோசிக்கணும். கடவுளுக்கு கொடுக்கறத பத்தி யோசிக்க வேண்டிய அவசியமே இல்ல தேவகலால்ஜி. அவர் அருளால எந்த குறையும் இல்லை. அதனால உங்க வருமானத்துல இருந்து ஒரு பாகத்தை கொடுத்து அவரோட அருளை பெறுறது உங்க கடமைன்னு நான் நினைக்கிறேன். அதை நான் ஒத்துக்கிறேன். அதனால தான் நான் தர்மம் பண்றேன். இங்க ஒரு பெரிய தர்மஸ்தாபனம் இருக்கு. அவங்க அடிக்கடி வருவாங்க. ஆனா பாருங்க, அதுக்கு ஒரு எல்லை இருக்கே. கொண்டாப்பா, எடுத்துக்கங்க. அபய் பாபு, நன்றி. ஆனா சேட், இந்த கோயிலை நாங்க ஒரு தடவை தான் கட்ட போறோம். நாங்க எப்பவும் அடிக்கடி உங்க வீட்டுக்கு வரமாட்டோம். எனக்கு உங்களை பல வருஷமா தெரியும். நான் முதல்ல எப்பவாது இது மாதிரி வந்திருக்கேன்னா? அது உண்மைதான் அபய் பாபு. ஆனா என்னெல்லாம் இல்ல. சீக்கிரம் விஷயத்துக்கு வாங்க. சரி, வரேன். நான் உங்களுக்கு 10,000 ரூபாய் தரேன். அவ்வளவுதானா? 10,000 தானா? உங்களை போல பெரியவங்களுக்கு இது ரொம்ப சாதாரண விஷயம். உண்மைதானே? சரி, நான் சொல்றத கேளுங்க. 20,000 கொடுங்க. தயவு செஞ்சு நாளைக்கு யாரையாவது பணம் வாங்க அனுப்புங்க. சரிங்க, நாளைக்கு நானே வந்து வாங்கிட்டு போறேன். இப்ப நாங்க புறப்படுறோம். சரி, பாப்போம். ஹரே கிருஷ்ண. ஹரே ஹரே கிருஷ்ண. என்னால வேற எதுவும் முடியும்னாலும் செய்யறேன். ஹரே கிருஷ்ண. ஹரே கிருஷ்ண. ஹரே கிருஷ்ண. ஹரே கிருஷ்ண. அவர் ரொம்ப நல்லவர். ஒரு நல்ல மனுஷனுக்கு உதாரணம். நான் எப்ப அபய பார்த்தேனோ அப்பவே அவர் திறமையை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க எது செஞ்சாலும் ரொம்ப சந்தோஷத்தோட செய்றீங்க. அவர் ரொம்ப நல்ல மனுஷர். எல்லாருக்கும் உதவி செய்யறாரு. அது இந்த நம்ம மாதிரி காரியங்களுக்கு நல்ல உதவி செய்வாங்க. सं नो मित्रः सं वरुणः सं नो भवत्वर्यमा सं न इन्द्रो बृहस्पतिः सं नो विष्णुरुक्रमा नमो ब्रह्मणे नमस्ते वायुर्त्वमेव ललिता श्रीविशाखवितांश्च स्वाहा
पञ्चकल्पतरोभ्यश्च कृपा सिन्धोभ्यैव च पतितानां भावनेभ्यो वैष्णवयेभ्यो नमो नमः स्वाहा नम ओं विष्णुपदाय कृष्णप्रस्थाय भूतले श्रीमते भक्ति सिद्धांत सरस्वती नामिने स्वाहा உனது பெயர் அபய்சரணார் விந்ததாஸ். அதன் அர்த்தம் கடவுளின் அச்சமற்ற சேவகனாகும். ஸ்ரீகிருஷ்ணரின் தாமரை பாதங்களில் அடைக்கலம் நாடி வந்தவனாவாய். Foreign Lands, written by Robert Louis Stevenson. Up into the cherry tree, who should climb but little me? I held the trunk with both my hands and looked abroad on foreign lands. I saw the next door garden lie, adorned with flowers before my eye, and many pleasant places more that I had never seen before. I saw the tempting rivers past and read the skies with looking glass. The dusty roads go up and down with people traveling into town. Amma! 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 என்னாச்சு பக்தி லதா? பாரு, இவங்க என்ன கேலி பண்றாங்க. நீங்க எதுக்காக அவளை வம்பு கிழக்குறீங்க? நீங்க ரொம்ப குறும்பு பண்றீங்க. உங்க அப்பா வரட்டும், சொல்லி கொடுக்கிறேன். அப்பா என்ன வம்பு இழுக்கிறாங்க, அழ வைக்கிறாங்க. அழாதம்மா. பக்தி லதா, அட, நீங்க ரொம்ப அழகா இருக்கியே. இன்னைக்கு தான் எனக்காக அம்மா வாங்கிட்டு வந்தாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. அழகா இருக்க. நீ புடவை கட்டிட்டா இன்னும் ரொம்ப அழகா இருப்ப. அப்பா அப்பா, இது நம்ம காரா? பக்தி லதா, கவனமா கேளு. இது சர்ப்ரைஸ், யாருக்கும் தெரியாது. நீயும் நானும் சேர்ந்து அவங்கள ஆச்சரியப்பட வைக்கலாம். புரியுதா? சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ், அப்பா கார் கொண்டு வந்திருக்காரு. என்ன வண்டி வாங்கிட்டீங்களா? இது நீங்க வாங்கினீங்களா? ரொம்ப ஜாலியா இருக்கு.